கல்யாண மாலையின் பணிவான இனிமையான வணக்கம். 16ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் மனமுவந்து அன்போடு வரவேற்கிறோம். அந்த 16 அப்படிங்கிற எண்ணம் சொல்லும் பொழுதே எல்லாரும் மனசுலேயும் ஒரு சின்ன பரவசம் ஏற்படும். என்ன காரணம்? அந்த குழந்தைகளின் குதூகலம், இளைஞர்களின் பரவசம் இரண்டும் இணையும் பருவம் அந்த 16. அதோடு பொறுப்புகளை சுமக்க தயாராகும் பருவமும் 16 தான். கல்யாண மாலை ஏற்கனவே நல்ல பொறுப்புகளை சுமந்து கொண்டிருந்தாலும் இன்னமும் வலிமையோடு, இளமையோடு, உயிர் துடிப்போடு, உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்த்துக்களோடு தன்னுடைய பணியை தொடரும் என்ற வார்த்தையை உங்கள் முன் பணிவாக வைத்து இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். பதினாறு ஆண்டுகள், 800வது வாரத்தை நோக்கிய பயணம், கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேல் நடந்த படப்பிடிப்பு, 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட திருமணங்கள். கல்யாண மாலையின் இந்த சரித்திர பயணத்திற்கு யார் காரணம்? கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிற இந்த பூமியில், இந்த தமிழ்நாட்டில் நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், வல்லவர்கள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், எங்களை எல்லாம் விட திறமையானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வரம் தேடும் பணியை எங்களுக்கு வரமாக அளித்த இறைவன் தான் இதற்கு காரணம். இறைவனுக்கு எங்களுடைய பணிவன்பான பக்தியை நன்றியாக காணிக்கையாக்கி இறைவணக்கம் பாட மிகச்சிறந்த பாடகர் சாஸ்வதி பிரபு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்தில் வியனுலகமைத்தாய். அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பலனல் அழகுகள் சமைத்தாய். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. அடுத்து
கல்யாண மாலையின் வெற்றிக்கு அடுத்த காரணம் என்று நாங்கள் சொல்ல விரும்புவது சன் டிவி. இதுதான் கல்யாண மாலையின் இத்தனை பெரிய விஸ்தீர்ணத்திற்கு காரணம். நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் சன் டிவி கல்யாண மாலை தானே அப்படின்னு கேட்பாங்க. எங்களையும் சன் டிவியையும் அவர்கள் பிரித்து பார்த்ததே கிடையாது. நம்ம அந்த காலத்தில் தான் சொல்வோம், அலெக்சாண்டர் வந்து ஒரு குடையின் கீழ் உலகத்தை ஆண்டார் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ் மக்கள் அனைவரையும் தன்னுடைய டிஜிட்டல் கொடையின் கீழ் ஆண்டு கொண்டிருக்கும் சன் டிவிக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்யாண மாலை எத்தனையோ ஊர்களில் நடந்திருக்கிறது. நான் சொன்னேன் முன்னாடியே 100க்கும் மேற்பட்ட ஊர்களில் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஒவ்வொரு ஊர்களிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்ச்சங்கங்கள், தனி நபர்கள், விளம்பரதாரர்கள், எத்தனையோ நிறுவனங்கள், ஒவ்வொருத்தரும் வந்து செஞ்ச பணியை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. அந்த காலத்தினால் செய்த உதவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது நமக்கு அந்த நேரத்தில் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் கல்யாண மாலையின் ஆர்வலர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்யாண மாலையின் 16ஆம் ஆண்டு தொடக்க விழா தொடர்கிறது. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நகரங்களில் எல்லாம் கோலாகலமாய் நடைபெறும் சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில். பிலாய் தமிழ் மன்றத்தின் ஆதரவோடு ஏப்ரல் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெறும் கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் வரன் தேடுவோர் தங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தலாம். மாலையில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர், திரு சேஷாத்ரி, திரு அருள் பிரகாஷ் ஆகியோருடன் பிலாய் வாழ் பேச்சாளர்களும் சேர்ந்து அசத்தப்போகும் கலகலப்பான பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம். வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க அல்லது பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்க தொடர்பு கொள்ளவும் பிலாய் தமிழ் மன்றம் திரு கார்த்திக் ஹரிகிருஷ்ணன் 9981514140, டாக்டர் கலைச்செல்வன் 9407984364, திரு பாபு 9406116022 மற்றும் ராய்ப்பூர் தமிழ் சங்கம் திரு அழகர் சுவாமி 9424202221. கல்யாண மாலையின் 16வது ஆண்டு விழா வரன் அறிமுக படப்பிடிப்பு இப்போ தொடங்க போகிறோம். 3 லட்சம் கல்யாணம் ஆயிருக்கு கல்யாண மாலை மூலமாக. எங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் இன்ஜின். கல்யாண மாலை வரன் அறிமுகங்கிறது ஒரு ஃப்ரண்ட் இன்ஜின். இதுக்கு பின்னாடி நாங்கள் வெப்சைட் இருக்குது, கல்யாண மாலை புக் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் போய் இது மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணுறதுனால தான் அந்த 3 லட்சம்ங்கிறது சாத்தியமாச்சு. இதுக்கு நாங்கள் மாத்திரம் காரணம் இல்லை. முதல்ல இதை வரமாக எங்கள்கிட்ட கொடுத்த கடவுள் காரணம். பிறகு இதை மக்களுக்கு பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்த சன் டிவி ஒரு காரணம். இந்த கல்யாண மாலை வரன் அறிமுகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்த இதன் இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் ஒரு காரணம். எல்லாத்தையும் மீறி நான் என் பிள்ளையை கொண்டு தான் முன்னாடி உட்காந்து வைக்கிறேன். இந்த பிள்ளைக்கு, இந்த பையனுக்கு ஒரு நல்ல வரனை பிடிச்சி கொடுன்னு சொல்லக்கூடிய பெற்றோர் நீங்கள் ஒத்தொத்துன்னு ஒரு காரணம். உலகம் முழுக்க உள்ள மக்கள் தேவை இருக்கோ இல்லையோ பார்த்துட்டு சொந்தக்காரங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு சொல்லி அந்த மூலமாக ஆன கல்யாணங்கள் ஆயிரக்கணக்கான கல்யாணங்கள். அதனால் சின்சியராக இருக்கக்கூடிய எந்த முயற்சிக்கும் அதனுடைய ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். இன்றைக்கி வந்து இந்த வரண அறிமுக நிகழ்ச்சியை இப்பொழுது ஆரம்பிக்கிறேன். கல்யாண மாலையில் துர்கா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இந்து சரி முதலியார். சரிங்க. நல்ல வருமானம் உள்ள மாப்பிள்ளை. ஓகே, வெரி குட். அதே மாதிரி கிடைப்பாங்க. நல்ல ஹெல்த் இருக்கணும். ஓகே, குட் லுக் இருக்கணும், பார்க்குறது நல்லா. ரைட், ஓகே. துர்கா, என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? நான் இந்திய மருத்துவத்துறையில் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், இயற்கை மற்றும் யோக மருத்துவம் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரிப்பா. கணவன் எப்படி வேணும்? நல்ல ஆரோக்கியமான, குட் லுக்கிங், எனக்கு பொருத்தமானவராக இருக்கணும். ஓகே. வெஜிடேரியன் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே.
நல்லா படிச்சிருக்கணும், சரி, நல்ல வேலையில் இருக்கணும். ஓகே. நல்லா படித்து நல்ல வேலையில், நிரந்தர வேலையில் நல்லா சம்பாதிக்கிற, உங்களை அருமையாக வச்சுக்கக்கூடிய ஒரு அழகானவர் உங்களுக்கு கணவராக கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்கம்மா. சிறந்த மருமகன் வருவாங்க சார். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஜி துர்கா, வயது 31, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் முடித்தவர். தனியார் நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். துர்கா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 760043. கல்யாண மாலையில் சக்தீஷ், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். 27, பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர், கோ பைலட்டாக இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சக்தீஷ் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் டாக்டர் இன்பராஜ், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். 27, எம்டி கிளினிக்கல் யோகா பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் டாக்டராக இருக்கிறாரு. எம்பிபிஎஸ் அல்லது பிஎன்ஒய்எஸ் படித்து டாக்டராக உள்ள பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. இன்பராஜ் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வளர்ந்து சிறப்பாக பண்ணணும், 100 வருஷத்தை தாண்டணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். எல்லா இல்லறங்களும் நல்லறமாக இருப்பதற்கும் எல்லார் வீட்டிலும் மங்கள இசையானது முழங்குவதற்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. என்டையர் டீம் எங்களுடைய ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த 16வது ஆனுவல் டே இட்ஸ் எ லேண்ட்மார்க். மோகனுடைய தமிழ் வாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்கள் மகளுக்கு சீக்கிரமாக திருமணம் அமையும் என்ற ஒரு வார்த்தை அது மோகன் தமிழாக அமைந்துவிட்டது. கல்யாண மாலையில் யூஎஸ் நியூஜெர்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பாலசுப்ரமணியம், அவரை அறிமுகப்படுத்துகிறோம். ஐயோ சேர்ந்தவன். சரி. என் பையன் சிடிஎஸ் மெப்டில் இருந்தால் இப்போ நியூ ஜெர்சி அமெரிக்காவில் வேலை. என்ன படிச்சிருக்காரு அவர்? பிசிஏ முடிச்சு எம்பிஏ இப்போ ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கான். சரி. இப்போ நியூ ஜெர்சியில் நியூ ஜெர்சியில் அந்த டெப்டேஷனில் போயிருக்கான் 1 இயருக்கு. ஓகே ஓகே. வேலை வந்து சிடிஎஸ் மெப் தாம்பரத்தில். ஓகே. எனக்கு ஒரே மகன். ஓகே. மருமகள் எப்படி வேணும்? மருமக அது குடும்ப அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பாக வேலைக்கு போகிறப்போனா நாங்கள் ஒரு பொண்ணாக பார்த்துப்போம். நல்லா பார்த்துக்கிறேன். வெரி குட். கொஞ்சம் சொல்லுங்கம்மா. பையன் எங்கள் வர பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி வெரி குட். நல்ல அதே மாதிரிம்மா நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் பாலசுப்ரமணியத்துக்கு கல்யாணம் மூலியமாக கல்யாணம் சீக்கிரம் நடக்க கட்டாயமாக அதே மாதிரி நடக்கும். உங்களுக்கு சிறந்த மருமகள் வருவாங்க. மகளாக ஒரு மருமகள் வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். வி பாலசுப்ரமணியன், வயது 28, பிசிஏ முடித்தவர். எம்பிஏ படித்துக் கொண்டிருப்பவர். தற்போது டெபுடேஷனில் யுஎஸ் நியூ ஜெர்சி சென்றிருக்கிறார். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பம் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். பாலசுப்ரமணியன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 665552. கல்யாண மாலையில் தங்கலட்சுமி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாங்க. விழுப்புரத்தில் டேட்டா ப்ராசஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிகிரி அல்லது பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. தங்கலட்சுமியின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கலைவாணி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க. செகண்டராபாத் பயோ கம்பெனியில் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தனக்கு இணையாக படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. கலைவாணி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை ப்ரோக்ராமை 4 ட்ரிப்பு நான் டெல்லியில் பண்ணியிருக்கேன். கல்யாண மாலை மூலிமா ரொம்ப பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கு. எனக்கு கல்யாண மாலை மூலியமாக தான் எனக்கு வரன் வந்தது. எத்தனையோ பேர் கல்யாணம் நடந்து நல்லா சுகமாக இருக்கின்றாங்க. இது ஒரு ராசியான ஒரு கல்யாண மாலை. கல்யாண மாலையில் பிரியதர்ஷினி, உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் வந்து ஆர்மியில் மேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். சரிங்க. எனக்கு 2 பொண்ணுங்க. ஓகே. இவங்க வந்து மூத்த பொண்ணு. ஓகே.
உங்களுக்கு தான் இப்போ வரேன்னு பார்க்குறோம். ஓகே. நாங்கள் வந்து அனுப்பு கவுண்டர். ஓகே, ரைட். ஓகே, சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு ஏற்ற நல்ல வரனா, நல்ல ஜாபில் இருக்கிற பையனா, நிரந்தர வேலையில் இருக்க பையனா சரி எதிர்பார்க்குறோம். வெரி குட். இது எனக்கு மூத்த பொண்ணு. ஓகே. எத்தனை பேர் உங்களுக்கு குழந்தை? 2 பொண்ணு. ரைட். ஓகே. அடுத்த பெண் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது MCA முடிச்சிருக்கேன். ஓகே, சொல்லுங்க பிரியதர்ஷினி, என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் MBA HR மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். ப்ரைவேட் கன்சல்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் பெங்களூரில். பெங்களூரில். சரி. கணவன் எப்படி வேணும்? நல்ல மாப்பிள்ளை வேணும். அப்புறம் அட்ஜஸ்டபிளாக, ஐ மீன் எங்கள் வீட்டுக்கு அட்ஜஸ்டபிளாக வேணும். உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற மாதிரி, உங்களை அருமையாக பார்த்துக்கக்கூடிய, எங்கள் ஃபேமிலியும் உங்களை ஃபேமிலியும் சேர்த்து ஃபஸ்ட் கிளாஸாக பார்த்துக்கூடிய, ஏன்னா 2 பெண்கள் வரக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பையன் உங்களுக்கு கணவராக கிடைப்பாங்க, சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பிரியதர்ஷினி வயது 30, MBA HR மார்க்கெட்டிங் முடித்தவர், சேல்ஸ் கோஆர்டினேட்டராக பெங்களூரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள வரனை எதிர்பார்க்கிறார். பிரியதர்ஷினியின் விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 759555. கல்யாண மாலையில் லோகேஸ்வரன், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, BE பண்ணியிருக்கிறாரு. துபாயில் அட்மின் ஹெடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. லோகேஸ்வரன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சத்யஜோதி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, BE பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தனக்கு இணையாக படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. சத்யஜோதி எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நகரங்களில் எல்லாம் கோலாகலமாய் நடைபெறும் சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில். பிலாய் தமிழ் மன்றத்தின் ஆதரவோடு ஏப்ரல் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெறும் கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் வரன் தேடுவோர் தங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தலாம். மாலையில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர், திரு சேஷாத்ரி, திரு அருள் பிரகாஷ் ஆகியோருடன் பிலாய் வாழ் பேச்சாளர்களும் சேர்ந்து அசத்த போகும் கலகலப்பான பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம். வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க அல்லது பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்க தொடர்பு கொள்ளவும். பிலாய் தமிழ் மன்றம், திரு கார்த்திக் ஹரிகிருஷ்ணன் 9981514140, டாக்டர் கலைச்செல்வன் 9407984364, திரு பாபு 9406116022 மற்றும் ராய்ப்பூர் தமிழ் சங்கம் திரு அழகர் சுவாமி 9424202221. இப்ப கிட்டத்தட்ட 2013 பாத்தீங்கன்னா 100 வாரங்களாக கல்யாண மாலை நிகழ்ச்சி US நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. USல வந்து 2013 6 ஊர்களில் பண்ணோம். இப்போ வந்து 2015 வந்து 4 ஊர்களில் பண்ணோம். ஸோ 100 வாரங்களுக்கும் மேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக USல போகிறது அப்படின்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருந்திருக்க வேண்டும். அந்த வகையில் வந்து USல செஞ்சு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் நான் இந்த மேடையில் நன்றியை சொல்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம் அது. அந்தந்த ஊர்களில் அவங்களுக்கு இருக்கிற பணிகளுக்கிடையே US மட்டும் சொல்லலை, எல்லா ஊர்களிலும், அது டெல்லியாக இருக்கலாம், மும்பையாக இருக்கலாம், அகமதாபாத்தாக இருக்கலாம், பூனாவாக இருக்கலாம், அந்தமானாக இருக்கலாம், கோவாவாக இருக்கலாம், அல்லது துபாய், தோஹா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளாக இருக்கலாம். எல்லா ஊர்களிலும் போய் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது அப்படிங்கிறது சாமானியமான காரியம் இல்லை. அப்போ நாங்கள் போகிறோம் தைரியமாக அப்படின்னா யாரை நம்பி போகிறோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசர்ஸை நம்பி தான் போகிறோம். அந்த ஆர்கனைசர்ஸ் ஏதோ தங்க வீட்டு கல்யாணம் மாதிரி இந்த நிகழ்ச்சியை எடுத்து செய்து கொடுத்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இதை தவிர கல்யாண மாலையில் வரன் அறிமுகம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உருவான பொழுது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய யோசனை இருந்தது, இதை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் வீட்டு குழந்தையை வந்து இந்த மேடையில் அறிமுகப்படுத்தினார்கள். அந்த பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த பெற்றோர்கள் மாத்திரமல்ல, இந்த சன் டிவியில் இந்த கல்யாண மாலையை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதை வந்து தன்னுடைய ரிலிஜன் மாதிரி எடுத்துட்டு நான் வாரம் தவறாமல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற ரசிகர்கள் தான் இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய பலம். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு எப்படி இந்த மேலே ரசனை வந்தது அப்படின்னு கேட்டால், மிகப்பெரிய பேச்சாளர்கள், இலக்கியவாதிகள், நடுவர்கள், சாமானியர்கள், தொழிலதிபர்கள், திரைப்படத்துறையினர், சங்கீதக்காரர்கள் என்று எத்தனையோ பேர் இந்த மேடையை அலங்கரித்திருக்கிறார்கள். பேச்சாளர்களாக வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவங்களின் பகிர்தல் தான் கல்யாண மாலையை இத்தனை பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. அதனால் அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் எந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்றாலும் விளம்பரதாரர்கள் இல்லை என்றால் நிகழ்ச்சி வெற்றி அடையாது. ஒவ்வொரு விளம்பரதாரர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விஷன் டைம் திருமதி திரு ராமமூர்த்தி தொடர்ந்து ஒரு 15-16 வருஷமாக ஒரு நிகழ்ச்சியை சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் விஷன் டைம் திருமதி திரு ராமமூர்த்திக்கு உங்கள் வாழ்த்துக்களோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த கல்யாண மாலை அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் உருவான பொழுது எங்கள் குடும்பத்தில் மூத்தவர் திரு பிரமிட் நட்ராஜன் சொன்னார், இது ரொம்ப நல்ல கான்செப்ட், இதை நம்ம பெரிய லெவலில் எடுத்துன்னு போகலான்னு சொன்னார். அவருடைய தெய்வீகமான வார்த்தை தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எல்லாவற்றிற்கும் மேலாக கல்யாண மாலையின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் என்று ஒருவர் உண்டு. எங்கள் குடும்பத்திலே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு. எப்பொழுதுமே ஒரு சமூக பார்வை உண்டு, விசாலமான பார்வை உண்டு. எப்பொழுதும் அந்த சமூக பார்வையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் கல்யாண மாலை மோகன் அவர் செஞ்சால் இந்த விஷயம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. நட்ராஜன் சார் உட்பட எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் சொன்னார்கள். அவங்க சொன்ன பொழுது அவர் தன்னுடையதாக்கி கொண்டார். அதாவது எனக்கு அவர்கிட்ட ஒரு சின்ன பொறாமை கூட உண்டு. என்ன விஷயம் அப்படின்னா, அவர் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு சிம்பிளாக ரெடியாகி வந்துடுவார். வந்து ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்ட உடனே யார் வந்து கேட்டாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பொருத்தமான அழகான அன்பான குடும்ப பாங்கான ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாக கிடைப்பார். அதே மாதிரி பொண்ணு வந்து உட்காந்தா நீ கேட்குற மாதிரி நல்ல படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற, உன்னை கண்கலங்காமல் பார்த்துக்கிற ஒருவர் கணவராக வந்து அமைவார். இதையே அவர் 15 ஆண்டுகளாக திரும்ப 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 சொல்லி இப்படி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், எந்த வேலையுமே அவருக்கு கிடையாது. அவர் அப்படி சொல்லி அதை ஒரு மந்திர சொல்லாக மாற்றிவிட்டார். அந்த மந்திர சொல்லுக்கு கிடைத்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கே, அது வந்து நிஜமாவே அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். நான் இதை மேடைக்காக சொல்லவில்லை. எத்தனை ஊர்களில் நாங்கள் போய் இறங்கினாலும் ஒரு பெரிய விஐபியை இல்லைன்னா ஒரு சாதனையாளராக நாங்கள் சந்திக்க போவோம். அப்போ எங்களுக்குள்ளே என்ன ஒரு பரவசம் இருக்கும் அப்படின்னா, அந்த சாதனையாளர்கள் என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட போய் வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போவோம். நான் இதை வந்து எந்த மிகைப்படுத்தலும் இல்லாமல் சொல்கிறேன். நாங்கள் போய் நுழைந்தவுடன் அவர்கள் சொல்லும், பெரும்பாலானவர்கள் சொல்லும் முதல் வார்த்தை, மோகன் சார் நான் உங்களுக்கு ஃபேன். இதுதான் அவர்கள் சொல்லும் முதல் வார்த்தை. அப்படி அனைவரது மனதையும் அவர் ஜெயித்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், தன் விஷயத்தை தான் சொல்லும் வார்த்தையை ஆத்மார்த்தமாக அவர் நம்பி சொல்கிறார். அதனால் தான் இத்தனை பெரிய வெற்றி சாத்தியமாயிற்று. கல்யாண மாலை மோகன் அவர்கள் வரவேற்புரையாற்ற. கல்யாண மாலையின் 16ஆம் ஆண்டு விழா தொடர்கிறது அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com